சொல்லுங்க. இங்கே 2.5, இது 4, இது 6, ஆம் வந்து 6.5. இங்கே மேலேருந்து 2.5. இங்கே 1.5, 1 ஒரு மார்க்கு, 1.5 ஒரு மார்க்கு. ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 11 + 1.5. ஓகே. அப்புறம் ஓப்பன் ஹைட்டு 13. ஆமா. அப்புறம் சைட் டு சைட் வந்து 11. இங்கேருந்து 11. அது எவ்வளோ? செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ? அதுவும் 11 + இது 11 + 1.5. இங்கே சைட் டு சைடில் வந்து 11 + 1. இதில் பாதி வந்து இங்கே மார்க் பண்ணி இது ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுடணும். அப்புறம் மிடில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதை ஜாயின் பண்ணணும், இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இங்கே எவ்வளோ வந்துச்சு? 11 + 1 12. அதுவும் 11 + 1 12. இங்கேயும் 12 வச்சிங்களா? அங்கேயும் வச்சு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இங்கே கோடு போடுங்க. இதோட அப்படியே கட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் கோடு போடுங்க சொல்கிறேன் நான். போட்டிங்களா? அங்கே பாருங்க, இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இப்போ ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. போடுங்க. ஏன்னா இங்கேருந்து 1 இன்ச் பண்ணி இது பண்ணி போடணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்கு வந்து அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. சரி, ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ? பேக் நெக்கு எவ்வளோ? 4 தான் வருது ஃப்ரண்ட் நெக்கு. அப்போ 5 ஃபுல்லாகவே வருது. க்ளோசிங்கில் வருதா? ஒரு 1/2 இன்ச் தான் கீழே இறங்கியிருக்காங்க. இது ரெடிமேட் அவங்களுக்கு. நெக்கு இறக்கலாமா என்னன்னு கேட்டிங்களா? போடுவாங்க அதெல்லாம். இல்லை 3 இன்ச் வைடா. 3 5 வை. இங்கே பார், ஃப்ரண்ட்டு வந்து 5 வை, பேக் வந்து 3 வை. மார்க் பண்ண ஆள் உயரமாக இருப்பாங்களா? ஏன் இருப்பாங்க. நானே ஃப்ரண்ட்டில் 5 வைக்கிறேன்.